நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கு திமுக சார்பில் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு போட்டியிடுவார் என அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனுக்கு எதிராக கிட்டத்தட்ட 45 திமுக கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கினர். இதனால் அவர் கடந்த ஜூலை 3ஆம் தேதி தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனிடையே காலியாக உள்ள நெல்லை மேயர் பதவிக்கு நாளை காலை 10:30 மணிக்கு மறைமுக தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி மூத்த அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் திமுக கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் இரு அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தலில் திமுக சார்பாக 25வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு போட்டியிடுவார் என்று தெரிவித்துள்ளார். நாளை நடைபெற இருக்கின்ற மாநகராட்சி மேயர் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தின் சார்பாக மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற வேட்பாளர் திரு கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் அவர்களை கழகத்தின் வேட்பாளராக மாண்புமிகு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாளை காலை அவர் நாமினேஷன் பண்ணுறார். இதில் போய் போயிட்டு வந்தோம். ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற இடங்கள்லாம் இன்னும் வாடகைக்கு போகாமல் இருந்தது. இந்த வாடகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சு மறுபடியும் ஏலம் வைக்க சொல்லியிருக்கோம். அரசு அலுவலகங்களை அந்த இடத்துல காலியாக இருக்கிற இடங்களில் அரசு அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியர் வரையும் DRO வந்திருந்தாங்க, அமைச்சர் இருந்தாங்க. அந்த இடங்களில் அரசு அலுவலகங்களை மாற்றி வைக்க சொன்னோம். வேறு ஒன்றும் ஆலோசனை